இது வந்து பில்டங்ஸ் ரோமன் நாவல். பில்டங்ஸ் ரோமன்னா என்ன சொல்லுவோம்? கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு சொல்லுவோம். அதாவது சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்ஹுட், மேரேஜ் லைஃப் வரை இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஷன், அங்கேருந்து இங்கே வரை எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பில்டங்ஸ் ரோமன்னு சொல்லுவோம். அண்ட் இதில் இன்னொரு டைப் கூட இருக்குது, அதை கன்சிடர் ரோமன்னு சொல்லுவோம். கன்சிடர் ரோமன் நாவல்ஸ் அப்படிங்கிறது சேம் தான், கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் தான். பட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற இவங்கெல்லாம் நார்மல் சென்ட்ரல் கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் ஒரு ஆர்டிஸ்டோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியாக இருந்தால் அதை கன்சிடர் ரோமன்னு சொல்லுவோம். இது பில்டங்ஸ் ரோமன் நாவல். ஓகே. அண்ட் ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்னு கூட ஒரு டைப் இருக்குது. ரோமன் கிளிஃப். ஓகே. ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு ரைட்டர், நான் ஒர்க் எழுதுகிறேன் அப்படின்னா என்னோட நாவலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஓகே எனக்கு ஏதோ ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னா, என் நாவலில் அந்த கேரக்டரோட அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், மேனரிசம், பிஹேவியர்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து என்னோட நாவலில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸில் இருக்கக்கூடியவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே கொடுத்து என்னோட நாவலுக்கு ஒரு கேரக்டராக வச்சுருந்தேன்னா அதுதான் ரோமன் கிளிஃப் நாவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.